வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 64ஆம் பாகத்தில் ஐந்தொழுக்க பண்பாடு பற்றிய சிந்தனையை துவங்குகின்றோம். ஐந்தொழுக்க பண்பாட்டை பற்றி மகர்ஷி அவர்களின் கவியோடு சிந்தனை துவங்குவோம். ஐந்தொழுக்க பண்பாடாம் அறவழியை இங்கே அறிவில் இறை உணர்த்தியவாறு அனைவருக்கும் சொன்னேன். சிந்திப்பீர் இந்நெறியை சிறந்ததெனக் கண்டால் செயல்படுத்த எளிமையோடு சீர்மையும் உண்டன்றோ. எந்த இடத்திலும் மக்கள் இத்தூய பண்பை ஏற்று நடந்தால் விளைவு எவ்வாறு அமையும்? அந்த பெரும் அமைதி நிலை உங்கள் அனைவருக்கும் அறிவிற்கு பொருந்துமெனில் அதை ஏற்போம் வாரீர் என்று ஒரு கவியிலே குறிப்பிடுகின்றார். ஐந்தொழுக்க பண்பாடு இறை உணர்வும் தெய்வ நீதியை மதித்து வாழும் அறநெறியும் பண்பாடாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா வகையிலேயும் சுகத்தை மட்டுமே தூக்கக்கூடிய சமூக நலம் மேன்மை பெறும். நிலத்தை பக்குவப்படுத்தினால் உழவுக்கு பயனாகும். அதுபோல மனதை பக்குவப்படுத்தினால் வாழ்வுக்கு பயனாகும். இதற்கு அடிப்படை தேவைதான் இறை உணர்வு. இறை உணர்வை அனுபவத்தில் பெற்றால்தான் இறை நீதியை மதித்து வாழக்கூடிய நற்பண்பு இயல்பாகவே அமைந்து போகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும் என்றார் கண்ணதாசன். உண்மை என்ற சொல் உள் கூட்டல் மெய் என்று இரு சொற்களாக பிரியும். அதாவது அனைத்திலும் உள்ளடக்கமான தெய்வம் அன்பாய் உள்ளதை அனுபவித்த மனம் பெறுகின்ற பக்குவமே பணிவு. உண்மையின் பொருள் என்ன? வலுப்பெருந்தகையும் பொய்மையும் வாய்மையிடத்த என்று சொன்னாரே தவிர பொய்மையும் உண்மையிடத்த என்று சொல்லவில்லை. என்றால் உண்மைக்கு வேறொரு பொருள் இருக்க வேண்டும். மகர்ஷி சொன்னதை போல உள் அடங்கிய மெய்ப்பொருள் ஒவ்வொரு அணு முதல் ஆத்மா வரைக்கும் ஒவ்வொரு துகளுக்குள்ளும் மையமாக அமைந்திருக்கின்ற சுத்தவெளி. அதனால் இந்த உண்மையின் மறு சொல் உண்மைக்கு வேறொரு பொருள் என்ன சொல்ல முடியும் என்பதை மகாகவி பாரதியார் சொல்கிறார். உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய் எனக் கண்டோம். உண்மைகள் வேதங்கள் என்போம், பிறிது உள்ள மறைகள் கதை எனக் கண்டோம் என்று வேதங்களை பற்றியும் தெய்வத்தை பற்றி பல உருவங்களை பேசுகிறார்களே அதை பற்றியும்
ஒரு தெளிவான கருத்தை, ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் பாரதியார். இந்த விளக்கத்தை பெற்று சமுதாயம் பண்பட்டு விட்டால் உலக அமைதி தானே வந்து சேரும். ஆனால் எல்லோராலும் இதை புரிந்து கொள்ள முடிவதில்லையே. பெரும்பாலோர் இதை புரிந்து கொள்வதற்கு நாட்டம் கொள்வதும் இல்லையே. காரணம் என்ன என்றால், ஒவ்வொருவரின் நாட்டம் வேறு, நாடுபவர்களிலேயும் ஒவ்வொருவருடைய ஏற்புத்தன்மை, புரிதல் தன்மையும் வேறு வேறு. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், ஆனால் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். எனவே மகான்கள் பண்பாட்டை காலம் காலமாக போதித்த போதும், போதித்து வருகின்ற போதும், அதை பின்பற்றுவது அறத்தில் நாட்டம் உள்ளவர்களுக்கே, தர்மத்தில் நாட்டம் உள்ளவர்களுக்கே, அறிவில் உயர்ந்தவர்க்கே சாத்தியமாகிறது. சான்றோரையும் ஆன்றோரையும் மதித்து வாழ்கின்ற பண்பாடுதான் செயல் ஒழுக்கம் என்று மேன்மைப்படுத்தப்படுகிறது. தெய்வ நீதியை தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் விளைவு தவிர்க்க முடியாதல்லவா? சயனைடு என்று தெரிந்து சாப்பிட்டவனும் இறந்து போகிறான். அது என்னவென்று தெரியாமல் சுவைத்து பார்க்கலாமே என்று நாவில் வைத்தவனும் இறந்து போகிறான். So, ignorance of law is not an excuse to break the law என்று அரசியல் சாசனத்திலேயும் சொல்லப்படுகிறது. எனவே நாம் அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் இறைவன் செயலுக்கு தக்க விளைவைத்தான் தருகிறான். இதை புரிந்து அதற்கு ஏற்றவாறு நம்முடைய மனதையும் செயல்களையும் பண்படுத்துவதுதான் பண்பாடு என்ற சொல்லுக்கே பொருள். நிலத்தை பண்படுத்துவது போல மனதை பண்படுத்துவது பண்பாடு. இதிலே முக்கியமான அம்சம் என்ன என்றால், பக்தியிலே இந்த பண்பாடு துவங்குகிறது. எப்படி என்றால், காலை 5 மணிக்கு பிறகுதான் தூக்கமே சுகமாக வரும். 8 மணி 9 மணி வரைக்கும் கூட தூங்குறதுக்கு உடலும் மனமும் ஆர்வம் கொள்ளும். ஆனால் பல நன்மைகளை வாழ்க்கையிலே நாம் இழந்துவிட நேரும் இந்த பழக்கத்தால். எனவே இதை மாற்றி அமைப்பதற்காக மக்கள் மத்தியிலே கடவுள் நம்பிக்கை என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி, அது இந்த வகையிலே தான் செய்ய வேண்டும் என்று சம்பிரதாயங்களை தோற்றுவித்து அவற்றை மக்கள் மத்தியிலே வலியுறுத்தியும் பின்பற்ற வைத்தார்கள். காலையில் நேரத்தில் எழுந்திருக்கணும். 3 மணி பிரம்ம முகூர்த்தம், அந்த நேரத்தில் எழுந்திருக்கணும். குறைந்தபட்சம் 5 மணிக்காவது எழுந்திருக்கணும். எழுந்தவுடனே பல் துலக்கி குளித்து பிறகு கோவிலுக்கு போய் 108 முறை வலம் வந்து இறைவனை வணங்க வேண்டும், ஸ்தல விருட்சங்களை வணங்க வேண்டும் என்றெல்லாம் பண்பாட்டை வகுத்து வைத்தார்கள். இந்த பண்பாட்டில் ஏதாவது மேன்மை வந்ததா, ஒழுக்கம் சிறந்து ஓங்கியதா என்று பார்க்கின்ற போது, ஏதோ இறைவனுக்கு இந்த அட்டண்டன்ஸ் சொல்லுவார்களே ஆபீஸ்ல, அது போல இறைவனுக்கு ஏதோ நான் இருக்கிறேன் என்று அறிவிப்பதற்கான சடங்காக நினைக்கிறார்களே தவிர, ஒரு அர்ச்சனை செய்யும் போது கூட நம்முடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. இதோ இறைவன் இண்டெக்ஸ் வைத்துக் கொண்டிருப்பது போலவும், நாம் சொன்ன உடனே ஓகே ரைட், இன்னார் வந்து இன்னைக்கு அர்ச்சனை செய்து விட்டார் என்று அதை குறிப்பிடுத்திக் கொள்வது போலவும் மக்கள் அந்த வழியைத்தான் செயல்பாடு செய்கிறார்கள். மாற்றம் எப்படி வரும்? வெறும் சடங்கு சம்பிரதாயங்களால் மாற்றம் நிகழவில்லை என்பது
வரலாற்று உண்மை, சரித்திர உண்மை, கசப்பான உண்மையும் கூட. ஏனென்றால் இதை பேசினால் பல பேருக்கு எரிச்சல் வருகிறது. இப்படி எல்லாம் பேசுறாங்களே என்று. உண்மை கசக்கத்தான் செய்யும், உண்மை வருத்தத்தான் செய்யும். வருத்தம் ஏற்பட்டால்தான் திருத்தத்திற்கு மனம் போகும். சுகமாகவே இருந்து விட்டால் திருத்தத்திற்கு என்ன தேவை? எனவே முதலில் நம்முடைய குறைகளை எடுத்து காட்டுகின்ற போது நம்மிடத்திலே உள்ளது என்றால் அதை சீர்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் முதலில் தோன்ற வேண்டும். எண்ணம் தான் செயலாக மாறும். நமது குறைகளை யாரும் எடுத்து காட்டினாலே நமக்கு பிடிக்கவில்லை என்றால் எனக்கு மாறுவதற்கு விருப்பம் இல்லை என்றுதான் அர்த்தம். ஐ ஆம் பர்ஃபெக்ட், எந்த மாற்றம் எனக்கு தேவையில்லை என்பதுதான் அர்த்தம். மாற்றம் விரும்பாதவர்களிடத்துல எந்த பயிற்சியினாலும் விளக்கத்தினாலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியாது. காலங்காலமாக மகான்களே தோற்று போனவர்கள் தானே இந்த முயற்சியில. ஒரு முறை கொங்கணர் ஏமாந்தார் என்ற தலைப்பில பேசினேன். ஏன்னா எப்படி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்கன்றாங்க. கொங்கணர் ஏமாந்தார். எப்படி, ஏன் என்றால் திருப்பதியில கொங்கணருடைய 18 சித்தர் பெருமக்களிலே கொங்கணரும் ஒருவர். அவர் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலம் தான் திருப்பதி. கொங்கணர் ஜீவ சமாதி அடைந்த போது வறுமை இருக்கின்ற வரைக்கும் சிந்தனைகள் உயர்வு தோன்றாது. பசி வந்திட 10 பறந்து போகும். அவரிடத்தில் எப்படி தர்மத்தை போதிக்க முடியும்? எனவே பொருள் ரீதியாக ஒரு மனிதன் நிறைவு பெற்று விட்டால் பிறகு அவன் ஆன்மீக நாட்டம் கொள்வான் என்ற நம்பிக்கையில்தான் திருப்பதிக்கு வருகின்ற மக்கள் பொருள் துறையில நிறைவு பெறட்டும் என்ற எண்ணத்தோடு ஜீவசமாதி அடைந்தார் மகான் கொங்கண சித்தர். ஆனால் திருப்பதிக்கு வருகின்ற பக்தர்களிலே பொருள் துறையிலே மேன்மை பெற்றவர்கள் அநேகர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம். ஆனால் பொருள் துறையில் மேன்மை பெற்ற ஒருவராவது எனக்கு இவ்வளவு போதும், இனி நான் ஆத்ம தரிசனத்திற்கான, இறைவனை அடைவதற்கான மார்க்கத்தை தேடுவேன் என்று யாராவது தேடியதாக ஒரு உதாரணம் உண்டா? ஒரு திறம் கிடையாது. இப்ப கொங்கணர் ஏமாந்து போனார் தானே. அவர் நம்பியது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று, ஏமாந்து தானே போனார். எனவே வேதாத்திரி மகர்ஷி உட்பட எல்லா மகான்களும் தோற்று போனவர்களே, ஏமாந்து போனவர்களே. அவர்கள் விரும்பிய மாற்றம் சமுதாயத்துல பரவவில்லை. அங்கங்க இருக்கு. எவ்வளவு சதம் தேர முடியும்? 820 கோடி மக்களிலே மனவள கலைஞர்கள் 15 லட்சம் பேர். 820 கோடி மக்கள் தொகை. இதே போல வாழ்வின் துணைக்காக திருமணம் செய்து கொள்வது ஒரு பண்பாடு. இதிலே தாய் தந்தை பார்த்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு காலகட்டம் இருந்தது. மேல் நாடுகளிலே ஆரம்ப கட்டத்திலிருந்தே அவரால் பிடித்ததை திருமணம் செய்து கொள்வது, பிடிக்கவில்லை என்றால் ரத்து செய்வது, மீண்டும் அடுத்தவர்களை திருமணம் செய்து கொள்வது. இப்படி ஒரு ஆண் மகனோ பெண் பிள்ளையோ 20-25 தடவை கூட விவாகரத்து செய்வார்கள், விவாகம் செய்து கொள்வார்கள். ஆனால் இந்திய திருநாட்டிலே அப்படி இல்லை. மணமாலை தனை சூடி உறவாடுவார், மனம் மாறாமல் பல காலம் விளையாடுவார். ஒரு கால தமிழ்நாடு இதுதானடா, இதை உன் கால தமிழ்நாடு அறியாதடா என்றார். இப்போ தமிழ்நாட்டிலேயும்
16% விவாகரத்துகளிலே முடிகிறது என்ற ஒரு கணக்கு பேசுகிறார்கள். அப்போ ஒரு காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி இருந்த பண்பாடு மாறி போச்சு இல்லையா? இப்ப மாற்றம் காரணம் என்ன யாரும் யோசிக்கவில்லை. அப்ப பண்பாடின் சிதைவா அல்லது ஒரு சகிப்புத்தன்மையா, அட்ஜஸ்ட்மெண்டா? பண்பாட்டின் சிதைவாகத்தான் எடுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் திருமணத்திலே முரண்பாடுகளும் பிறகு விவாகரத்தும் தோன்றுவதற்கான காரணங்கள் என்ன? ஒன்று, உடல் ரீதியான குறைபாடு இருக்கலாம். இது மிக மிக அரிதான காரணம். பெரும்பாலும் முரண்பாடுகள் தானே, மனக்கசப்புகள் தானே, பொறுக்க முடியாமை தானே, விட்டு கொடுக்காமை தானே. இதுதானே காரணம். இவையெல்லாம் தோன்றாதபடிக்கு ஒரு பண்பாடு இருந்தது. இவையெல்லாம் தோன்றாதபடிக்கு ஒரு பண்பாடு வகுக்கப்பட்டது உலகிலேயே தமிழ்நாட்டில தான். வள்ளுவ பெருந்தகை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லறத்திற்கு முன்பே ஒரு இலக்கணத்தை வகுத்து வைத்திருக்கின்றார். இப்ப திருக்குறள் அமைப்பே பாருங்க. கடவுள் வாழ்த்து. இதிலேயே ஒரு அற்புதமான ரகசியம் அடங்கியிருக்கிறது. பொதுவாக இறை வணக்கம் என்று சொல்லுவோம், கடவுள் வாழ்த்து என்றும் சொல்வது உண்டு. ஆனால் வள்ளுவ பெருந்தகை இறை வணக்கம் என்ற சொல்லை குறிப்பிடாமல் கடவுள் வாழ்த்து என்று சொன்னதிலே ஒரு ரகசியார்த்தம் இருக்கிறது. அது என்னவென்றால், இறைவனை வணங்குவது அது இறை வணக்கம். கடவுள் வாழ்த்து என்றால் கடவுள் ஆக்னை சொற்கள். உள் கடந்து போ, உள் கட. எதற்குள் கடப்பது? நமக்குள்ளே கடந்து போகணும். உடலுக்கு வெளியே போகின்ற மனதை திருப்பி தன்னுள் கடந்து போக வேண்டும். உடலுக்குள்ளாக, உறுப்புகளுக்குள்ளாக, உயிருக்குள்ளாக இருக்கின்ற ஆற்றல் என்ன என்று உள் கடந்து போனால் இறைவனின் பின்னமே நமக்குள் மூலப்பொருளாக பரமாத்மாவின் பின்னமாக இருப்பதை காணலாம். தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது என்பார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது. அதைத்தான் ஆத்ம தரிசனம் சொல்லுவாங்க. எனவே தன்னுள் திரும்ப வேண்டும். அப்படி திரும்பி தெய்வத்தை உணர்கின்ற போது என்னுள் பின்னப்பட்டிருக்கின்ற பரமாத்மா தான் என்னை சூழ்ந்தும் எல்லோருக்குள்ளும் பரம ஆத்மாவாக விரிந்து இருக்கிறது. அந்த பரமாத்மா என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கு தக்க விளைவை அளிக்கிறது. அந்த செயலுக்கு தக்க விளைவை நான் சுகமாக மட்டுமே பெற வேண்டும் என்றால் அந்த பரமாத்மாவின் தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற இறை வழிபடுதல், இறை தெய்வம், வழி பாதை, படுதல், ஈடுபடுதல், இணைத்துக் கொள்ளுதல், அதான் இறை வழிபாடு. அப்படி என்னுள் கடந்து சென்று தெய்வத்தை அறிந்து நான் பெற்ற அனுபவங்களை உங்களுக்கு இதே போல் நீங்களும் பின்பற்றி நலம் பெறுங்கள் என்று வாழ்த்துரையாக சொல்லுகிறேன் என்ற கருத்துதான் கடவுள் வாழ்த்து என்ற தலைப்புக்கு அசல் பொருள், உண்மையான பொருள். சரி,
இதன் துவக்கம் எங்கே? தெய்வத்தின் பரிணாமத்தில். எது இல்லை என்றால் இங்கே வாழ்க்கை நடக்காது என்றால் நீரின்றி அமையாது உலகு. வான் சிறப்பு. நீரை கொண்டு உணவை உற்பத்தி செய்து நீரினால் உணவுப் பொருள் விளைந்து ஜீவன்களுக்கு உணவாகின்ற போது அதிலே உச்சகட்டமாக பரிணமித்த இனம் மனிதம். இந்த உண்மையை உணர்ந்தார்களே, கடவுள் வாழ்த்து, அவருக்கு நீற்றார் என்று பெயர். சில திருக்குறள் புத்தகங்களிலே நீத்தார் பெருமை என்று போட்டிருக்கிறாங்க. அது எழுதினவர்களும் மொழி வல்லுநர்கள் தான். ஆனா அவருக்கு நீத்தாருக்கும் நீற்றாருக்கும் பேதம் தெரியல. நீத்தார் என்றால் செத்து போனவங்க. நீற்றார் என்றால் பந்தம், பற்று, பாசம் போன்றவற்றை துறந்தவர்கள், வாழ்கின்ற நடமாடுகின்ற தெய்வங்கள் என்று அர்த்தம். அந்த தெய்வங்கள் நமக்கு காட்டுகின்ற பாதை என்ன என்றால் தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற அறம். இந்த அறத்தை மேலோட்டமாக சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரண காரியத்தோடு வலியுறுத்தி சொல்ல வேண்டும். அரண் வலியுறுத்தல். யாருக்கு சொல்வது? குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு. இல்வாழ்க்கை. இல்லறத்தின் ஆணிவேர் யார்? வாழ்க்கை துணை நலம். இல்லறத்தின் சிறப்பு என்ன? மக்கட்பேறு. இல்லறத்திற்கு அடிப்படை அன்புடைமை. இதன் பிறகுதான் மற்ற தலைப்புகள் எல்லாமே, அதிகாரங்கள் எல்லாமே. அப்ப 8 அதிகாரங்களுக்குள் வாழ்க்கையின் அமைப்பையே சுட்டி காட்டிவிட்டார் வள்ளுவ பெருந்தகை. எனவே அந்த இல்வாழ்க்கையிலே கணவனுடைய இயல்பு என்ன? இல்வாழ்க்கை அது நீற்றார் பெருமையில இருக்கலாம். இந்த குறை நீற்றார் பெருமை தான் நினைக்கிறேன். 24வது நீற்றார் பெருமை தான் வரும். அது என்ன சொல்றாரு? இப்போ திருமணம் ஏற்பாடு என்று வருகின்ற போது பெண் வீட்டார் என்ன சொல்லுவாங்க? பெண்ணுக்கு ஒரு நல்ல வரன் பார்க்கணும், திருமணம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் வரன் பார்க்க வேண்டும்? வரன் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்றால், பொதுவாக ஆண் பிள்ளை என்று நினைக்கிறாங்க. வயதுக்கு வந்த ஆண் பிள்ளை என்று நினைக்கிறாங்க. அந்த வள்ளுவர் சொல்லுகின்ற தகுதி வெறும் வயது வருவது மட்டுமல்ல. அது குழந்தையா பிறந்தா 15 வயசு ஆச்சுன்னா வயசுக்கு வந்துடும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 15, 16 வயசு ஆச்சுன்னா வயசுக்கு வந்துருவாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தையை பெற்றுக்கலாம். அப்படியே தலைமுறைகளை விருதி செய்து கொண்டே போய் ஒரு ஆண் பெண்ணிலே தொடங்கிய உலகம் இன்னைக்கு 820 கோடி ஜனத்தொகை இந்த பூமி சுமந்து கொண்டிருக்கிறது. ஆனா எத்தனை பேர் இதிலே வரன்கள்? எத்தனை பேர் வரன்ற தகுதியோடு திருமணம் செய்து கொண்டார்கள் என்ற இலக்கணத்தை பார்க்கின்ற போது வள்ளுவர் சொல்கின்றார், உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வாய்ப்பிற்கு ஒருவித்து. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். உரன் என்பது ஆண் பிள்ளை. அப்போ ஒரு ஆண் குழந்தை 15 வயதில் உடல் பக்குவம் ஆவதற்கு முன்பே அவன் அடைய வேண்டிய மனப்பக்குவம் என்ன என்றால், உரன் என்னும் தோட்டியான். தோட்டியான சுத்தப்படுத்துறவங்க. ஓர் ஐந்தும் காப்பான். 5 புலன்களை அதன் விருப்பத்திற்கு அலைய விடாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அளவு முறை என்ற இலக்கணத்தோடு ஆத்ம தூய்மைக்கான பயணத்திலே தன்னை இணைத்துக் கொண்டவனே வரன் என்ற சொல்லுக்கு தகுதி உள்ளவன். அப்படிப்பட்ட வரன் நல்ல ஒரு சந்ததிக்கு வித்தாக அமைகிறான்.
பண்புள்ள, அறிவுள்ள, திறமுள்ள நல்ல சந்ததிக்கு வித்தாகிறான். அப்படி இல்லாதவன் பெறுகின்ற குழந்தைகள் திருவார்த்தான்கள் என்பாங்க. திருவார்த்தான் என்ன அர்த்தம்? திரு இல்லாமல் பிறந்த குழந்தைகள், திருவை வளர்க்க வேண்டிய அவசியம் உள்ள குழந்தைகள் அர்த்தம். அந்த திரு வளர்த்தான் என்ற சொல் தான் திருவார்த்தானா மறிவு போச்சு. அப்ப இன்றைக்கு வாழ்கின்ற மக்களிலே எல்லோரும் திருவார்த்தான்களே. திருவை வளர்க்க வேண்டிய இடத்தில்தான் வாழ்கிறார்களே தவிர யாரும் வரனாக பக்குவமடையவில்லை ஆண் மக்கள். பெண் பிள்ளைகளுக்கு என்று வாழ்க்கை துணை நலத்துல பல கவிதைகள் சொல்றார். கற்பெனும் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறு. இதுல கற்பு என்பது ஒருவனுக்கு ஒருத்தி என்று மட்டுமே எல்லைப்படுத்திக் கொள்கிறார்கள். அது என்ன? திருமணத்திற்கு பிறகு மட்டுமே கணவன் என்ற ஒரு உறவோடு மட்டுமே நான் இல்லறத்தை நடத்துவேன் என்ற மன உறுதி தானே கற்பு. அப்ப கற்பு என்பது தாம்பத்தியத்தை பொறுத்தது அல்ல, மன உறுதியை பொறுத்தது. அதிலே ஒரு அங்கம் தாம்பத்தியம். அப்ப உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் 5லும் கற்பு வேண்டும், உறுதிப்பாடு வேண்டும். எந்த உணவு சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், கட்டுப்பாடு. அதை தவிர்த்து சாப்பிட மாட்டேன், மன உறுதி. உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம், நல்ல எண்ணங்கள் மட்டுமே நான் இடம் கொடுப்பேன். தீய எண்ணங்கள் என்னை நெருங்காமல் காத்துக்கொள்வேன். இது எல்லாமே கற்பு தான், உறுதிப்பாடு. எனவே ஆண் பிள்ளை 5 புலன்களை பக்குவப்படுத்துவதும், பெண் பிள்ளை இந்த வகைகளிலே தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் ரெண்டும் ஒரே பொருள் தான். எதையே தான் பாவை நோன்பு என்ற சடங்காக அடுத்து வரப்போகுது மார்கழி மாதம். எல்லாரும் கையில குடத்தை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க, குறிப்பாக இளம் பெண்கள். கோயிலுக்கு போனா கல்யாணம் நடக்கும்னு நல்ல கணவன் கிடைப்பான். கணவன் கிடைச்சா நல்லவனா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? சரி, என்ன பாவை நோன்பு? காலையில எழுந்திரிச்சு கோயிலுக்கு போய் தண்ணி ஊற்றி கும்பிட்டுட்டு சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டு வந்துடுறதா, இல்ல திருப்பாய் பாடிக்கிட்டே போறதா வருஷ வருஷம்? அவருடைய பொருள் என்ன? 30 பாடல்களிலே திருப்பாவை, பாவை நோன்பு என்பது ஒரே பாடல் தான், 2வது பாடல். மற்ற அத்தனை பாடல்களும் இறைவனை போற்றுகின்ற பாடல்கள். பாவை நோன்பு என்பது ஒரே பாடல் தான். பால் உண்ணோம், நெய்யுண்ணோம், நாட்காலை நீராடி, மையிட்டு நாம் எழுதோம், மலரிட்டு நாம் முடியும், அல்லாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம். 2வது பாட்டு. இதுதான் பாவை நோன்பு. பால் உண்ணோம், நெய் உண்ணோம், நாட்காலே நீராடி, அதிகாலை எழுந்து நீராடி, மையிட்டு நாம் எழுதோம், மலரிட்டு நாம் முடியும். ஏன்? அழகுபடுத்தினால் ஆண் மனதை சஞ்சலப்படுத்தும். மலர் சூடினால் மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ. பின்னாடி வரவும் யாரோ ஒருத்தர் இருப்பான், அவன் மயங்கினா என்ன வருது? இதெல்லாம் இலக்கணங்கள். நம்மால் அடுத்த ஒரு மனமோ தூண்டப்படக்கூடாது, புலன்களோ தூண்டப்படக்கூடாது என்பதற்காக வகுக்கப்பட்ட இலக்கணம் பாவை நோன்பு. அல்லாதன செய்யோம், அதர்மத்தின் பக்கமே போக மாட்டோம். இதெல்லாம் பாவை நோன்பு. இப்படிப்பட்ட பண்பாட்டிலே பக்குவமான ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் திருமணத்தை ஏற்றுக்கொண்டால் எப்படி விவகாரத்து வர முடியும்? எப்படி பிரச்சனை வர முடியும்? ஒரு பிரச்சனை வர முடியாது. அப்ப அற்புதமான பண்பாடு இந்திய தத்துவத்திலே தமிழ்நாட்டிலே வரலாறு அறிமுகப்படுத்தப்பட்டது மகான்களால்.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் இன்று வரைக்கும் சமுதாயத்துக்கு வந்து சேரவில்லை என்றால் யார் குற்றவாளி? மதவாதியா, அரசியல்வாதியா, யார் குற்றவாளி? 2 பேரும் தான் குற்றவாளிகள், கூட்டுக் களவாணிகள். எனவே நல்ல பண்பாடு வகுக்கப்பட்டிருந்தது. ஆனா என்ன ஆச்சு காலப்போக்குல? ஏன் இப்படி சிதைந்து போனது என்றால், இப்போ கிறிஸ்துவத்துல திருமணம் செய்கின்ற போது அந்த பாதிரியார் மணமகனையும் மணமகளையும் அழைத்து, உங்க இருவருக்கும் ஏற்பு இருக்கிறதா, ஒத்துமை இருக்கிறது, என்ன சொல்றது, விருப்பம் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டு திருமணத்தை நடத்தி வைக்கின்ற போது, தேவன் இன்றைக்கு இன்னாரை உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அருளியிருக்கின்றார். இன்று முதல் இந்த மணமகளுடைய உறவு நட்பு அனைத்தும் உன்னுடைய உறவும் நட்பும் ஆகும். அவருடைய தாய் தந்தையர் உனக்கும் தாய் தந்தையரே. அதே போல மணமகளிடத்தில் சொல்கின்ற போது, மணமகள் இன்றைக்கு தேவனால் உனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எவருடைய உறவுகள் நட்பும் உன்னுடைய உறவு நட்பும் போல. உன்னுடைய தாய் தந்தை எப்படி மதித்து காப்பாற்றுகிறாயோ அதே போல் அவளது தாய் தந்தை மதித்து காப்பாற்ற வேண்டும். தேவனே உங்களுக்கு பிள்ளையாக வந்து பிறக்கப் போகிறார். அந்த பிள்ளையை வளர்க்கின்ற பொறுப்பை கர்த்தர் உங்களிடத்தில் தந்திருக்கிறார். இப்படி தமிழ்ல எந்த மொழி அந்த வழக்கோ அந்த மொழியிலே கிறிஸ்துவத்திலே திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. தேவன் இணைத்த பந்தத்தை மனதில் பிரிக்காதிருப்பார்களாக. ஏற்கனவே திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் அவருடைய மனநாளை இன்றைக்கு புதுப்பித்துக் கொள்வார்களாக. இதெல்லாம் சொல்லிதான் மோதிரம் மாத்துறாங்க. இப்ப புரிஞ்சிருக்கும் இல்லையா? அவன் மொழியில சொல்லிட்டாங்க. அப்ப மணமகளுக்கும் மணமகனுக்கும் புரிஞ்சிருக்கும். இதுதான் தாற்பயம், இதுதான் வாழ்க்கை, புரிஞ்சிருக்கும். இந்துக்கள் என்ன பண்ணினாங்க? தெரியாத மொழியில தெரியாத வார்த்தைகளை சொல்லி, விளக்கம் சொல்லாமலேயே சடங்குகளை சொல்லி வைப்பாங்க. இதை தூக்கி நெருப்புல போடு, அதை தூக்கி நெருப்புல போடு, மூக்கு சுத்து, அதை சுத்து, இதை சுத்து, மாலை தூக்கி அங்க போடு, அதை தூக்கி இங்க போடு. எதுக்கு? போடு, கேட்க கூடாது. முட்டாள்தனம் அறிமுகப்படுத்தி விடுகிறது ஆரம்பத்திலேயே. கேள்வி கேட்டா தப்பு. எதுக்கு? அதுவும் சொல்ல மாட்டேன். இப்படி ஆரம்பிக்கின்ற ஒரு இல்வாழ்க்கையில குழப்பம் எப்படி வராம போகும்? 2 ஏற்கனவே திருவாத்தானுங்க. அட்லீஸ்ட் இவராவது கொஞ்சம் விளக்கம் சொல்லியிருந்தா பரவாயில்ல, அப்போவாது கொஞ்சம் கேட்டிருப்பாங்க. இவரும் ஒரு திருவாத்தான் நடத்தி வைக்கிறாரு. இவரும் ஒரு திருவாத்தான். எப்படி இருக்கும் வாழ்க்கை? ஏன் டைவர்ஸ் வராது? இது சிதைந்து போனதுக்கு காரணம் இந்த கூட்டு களவாணிகள். மக்களுக்கு சிந்திக்கின்ற அறிவு வந்துவிடக் கூடாது என்பதுல 2 பேருக்கு ரொம்ப அக்கறை இருக்குங்க. ஏன்னா சிந்தித்தா இவன் சீட்டும் கிழியும், இவன் சீட்டும் கிழியும். உட்கார்ந்து சுகமா வாழ்க்கை நடத்த முடியாது. அதனால இவன் எப்போதும் முட்டாளாக இருக்கணும். அப்பதான் நமக்கு மதிப்பும் மரியாதையும் வருமானமும் உழைக்காமலேயே வசதியான வாழ்க்கையும். இப்ப இது மாத்திரமா வேண்டாமா? அப்ப இந்த பண்பாடும் போச்சு. இதுலயே மாற்றம் நமக்கு தேவையா இருக்கு. இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஆலய வழிபாட்டிலேயே எதற்காக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் காரண காரியத்தோடு வச்சிருக்கிறாங்க. எல்லாமே அர்த்தமுள்ள சடங்குகள். உலகத்திலேயே மனித வாழ்க்கை தெய்வத்தோடு இணைக்கக்கூடிய அற்புதமான பண்பாடு உள்ள ஒரே இடம் இந்து தத்துவம் தான். ஏன் இந்துத்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால், நான் எந்த துவேஷத்தோடையோ வேறுபாட்டோடையோ நான் சொல்லல. இதை போல் வாழ்க்கையை பண்படுத்தக்கூடிய கருத்துக்கள் வேற எங்கேயும் கிடையாது.
அழகா பின்பற்றி வந்தோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையின் நோக்கத்துக்கு ஏற்ப ஒரு நிறைவான மாண்புமிக்க வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற ஒரே மார்க்கம் பேர் என்னன்னு வச்சுக்கணும். அது ஆக்சுவலா சொல்ல போனா ஆதியில் சொல்லப்பட்ட வார்த்தை சனாதனம் தான். இன்றைக்கு அது ஒரு பெரிய சர்ச்சையா வச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வர்ணாசிரத்துக்கும் வித்தியாசம் தெரியல, சனாதனத்துக்கும் வித்தியாசம் தெரியல. இந்த வார்த்தை யார் எடுப்பது என்ற ஒரு தகுதியும் கிடையாது. இந்த வார்த்தைக்கு யார் விளக்கம் சொல்வது அந்த தகுதியும் கிடையாது. இந்த வரைக்கும் யூடியூப்ல எத்தனையோ விளக்கங்களை பார்த்திருக்கிறீங்க. சனாதன தர்மத்துக்கு ஏதாவது அசல் தர்மத்தை பேசியிருக்கான்னு பாருங்க. ஏன் இந்து என்ற வார்த்தையை சொல்லவில்லை என்றால், இப்ப ஒரு பொருள் இருக்கிற போது அதுக்கு என்ன பேர் வைக்கிற அவசியம் இருக்குங்க? இருப்பது ஒரே பொருள் என்றால் அதுக்கு என்ன பேர் தேவை இருக்குது? அதிலே 2 வருகின்ற போதுதான் ஒரு பொருள் தேவையா இருக்கு. முதல் வானொலி கண்டுபிடிச்சாரு, ரேடியோ பெட்டி வாங்கியிருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. அதுவே 4 கம்பெனி தயாரிக்கின்ற போது நீ பிலிப்ஸ் வாங்கினியா, மர்ஃபி வாங்கினியா கேட்பாங்க இல்லையா? அப்போ ஒரே கம்பெனி தான் அந்த ரேடியோ தயாரிக்குதுன்னு சொன்னா ரேடியோ தான் கேட்போம். அது போல் இருப்பது ஒரு தெய்வம் என்றால் பேர் எதுக்கு? அதனால் சனாதனம் என்றால் எதையும் இறைவனின் திருவடிவமாக பார்க்கின்ற பக்குவம். ஹீனோதீசம், worshipping one God without denying the worshipping of others gods. நான் இதை வணங்குகிறேன், நீ அதை வணங்குறாயா? வணங்கு, எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, எந்த விருப்பும் வெறுப்பும் வேறுபாடும் கிடையாது. ஏன்? எல்லாமே இறைவனின் தோற்றங்கள் தான். நீ கல்லை வணங்கினாய் என்ன, காற்றை வணங்கினாய் என்ன, நீரை வணங்கினால் என்ன, நெருப்பை வணங்கினால் என்ன, ஒன்றுமே இல்லை வெளிதான் என்று வணங்கினால் என்ன? எல்லாம் ஒரே மூலப்பொருள் தான். இறைவன் அன்றி வேறு எதுவும் இல்லை. இதை ஒட்டி சொல்லப்பட்டவைதான் அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களும். ஒவ்வொன்றுக்குள்ளே உள்ள அர்த்தத்தை தேடி எடுத்து வருகின்ற பக்தர்களுக்கு விளக்கம் சொல்லி பிரார்த்தனை செய்ய வைத்தால் இங்கே மத மாற்றமும் இருக்காது, மத கலவரங்களும் இருக்காது, கடவுளை பற்றிய பிரச்சனையே இருக்காதுங்க. இங்க என்ன பேரும் வச்சுக்கோ, ஏசப்பாவா ஐயப்பாவா எதையோ வச்சுக்கிட்டு போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனவே இதெல்லாம் ஒரு காலத்தில் தோன்றியவை எல்லாம் சிதைந்து போனதுக்கு காரணம் என்ன என்றால் இது போன்ற குறைபாடுகள் ஒன்று. அது மட்டுமல்ல, ஒரு முழுமையான பண்பாடு என்பது இறைவனை அடைகின்ற வரைக்கும். எல்லாரும் ஞானிகளாகிவிட்டா பண்பாடு தேவையில்லை இல்லையா? அதாவது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள், நான் சொல்றத அவங்க செய்யணும், நான் நினைக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு செய்யணும், குறிப்பறிந்து செய்யணும். அது இல்ல நீ வேலை என்ன பொண்டாட்டி? தெய்வம் தொழால் கொழுன தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை, புருஷனையே தெய்வமா கும்பிடணுமாமா. இவர் தெய்வம் இருந்தால் கும்பிடுறதுக்கு என்ன பிரச்சனை? ஒருவர் சிந்தித்தால் வேற வேற கருத்து தான் வரும். 2 பேருக்கும் ஒரே சிந்தனை வர வேண்டும் என்றால் 2 பேரும் ஞானியா இருக்கணும். 2 பேரும் ஞானியா இருக்கணும். வள்ளுவன் வாசுகி போல 2 பேருமே ஞானியா இருக்கணும். அல்லது ஒருவர் அடிமுட்டாளா இருக்கணும், சிந்திக்கவே செய்யாத அடிமுட்டாளாக இருக்கணும். அப்ப பிரச்சனை இருக்காது. இதுக்கு இடையில இருக்கிற எத்தனை வகையில் இருந்தாலும் பிரச்சனைகள் தவிர்க்க முடியாது. அதனால்தான் மகர்ஷி சொல்லுவாங்க,
இல்லறத்தின் அடிப்படை தேவையே டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். இது இல்லைன்னா குடும்பம் நடத்த முடியாது என்பார். சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இந்த மூன்றும் எந்த அளவுக்கு குறைகிறதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலேயும். அதனால் இந்த பண்பாடு காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே வருகிறது. எல்லோரும் தெய்வமாகிவிட்டால் மாற்றம் இருக்காது. அது வரைக்கும் மாற்றங்கள் தவிர்க்க முடியாது. அதனால் புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். உலகத்தில் எல்லா பண்பாடு இருந்தாலும் கூட சண்டை இல்லாத வீடு இல்லைங்க. யுத்தம் இல்லாத உலகம் இல்லை. பாக்குறோம் இல்லையா? யுத்தம் நடக்காத ஒரு காலம் ஏதாவது குறிப்பிட்டு காட்டுங்க பார்ப்போம். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த ஆண்டு இத்தனை மாதங்கள் உலகத்தில் எங்கேயுமே யுத்தம் நடக்கவில்லை என்று யாராவது ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? ஏன் முடியல? முடியாது. இருக்க முடியாது. ஒன்னா சும்மா இருக்க முடியாது. அந்த பக்குவத்தை கொடுப்பதுதான் பண்பாடு. பண்பாடு என்பதே அந்த உச்சம் தொடுகின்ற வரைக்கும் மாற்றத்துக்கு உட்பட்டது. இப்ப யார் மாற்றுவது? பண்பாட்டு யார் மாற்றலாம்? இந்த சடங்கு சம்பிரதாயங்களை பாத்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இவங்களுக்கு ஒத்து போதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஒருத்தர் செஞ்சுட்டா அதுவே அடுத்தவர் அன்னைக்கு அவங்களே செஞ்சிருக்காங்க, அதே மாதிரி செய்யலாம். அவன் என்ன ஞானியா? அவன் ஏதோ செஞ்சான், உடனே அவனை எதுக்கு நீ காப்பி அடிக்கிற? ஒரு பண்பாட்டிலே மாற்றம் செய்வதற்குரிய தகுதி ஒரு ஞானிக்குத்தான் உண்டு. ஆனா இங்க என்னங்க, எவன் சத்தமா பேசுறானோ அது பண்பாடு. நீங்க கவனிச்சு பாருங்க. குடும்பம், கல்யாணம், காட்சி, கருமாதி, ஒரு பண்டிகை, எவன் சத்தமா பேசுறானோ அதெல்லாம் நடக்கும். அவன் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த கமாண்டிவ் வாய்ஸ் சொல்லுவாங்களே, அது இருந்தா போதும், மத்தவன் செஞ்சிருவான். இப்படி எவ்வளவு முட்டாள்தனம் வந்திருக்கும் நம்ம கிட்ட. அதனால் பண்பாடு என்பது உச்சம் தொடுகின்ற வரைக்கும் மாற்றத்துக்கு உட்பட்டது. அதனால் 1854 கவிகள் எழுதிய மகர்ஷியின் ஞான களஞ்சியம் தொகுப்பில மாற்றத்திற்கு உட்பட்ட ஒரே கவி இந்த ஐந்தொழுக்க பண்பாடு கவிதான். அதனுடைய அமைப்பிலேயே ஒரு தத்துவம் அடங்கியிருக்கிறது. பண்பாடு என்பது மாற்றத்திற்குரியது. அதனால் மகிழ்ச்சி எழுதிய இந்த கவியும் 2 முறை மாற்றத்துக்கு உட்பட்டது. முதல்ல இந்த கவி எழுதிய போது, புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய் ஒழித்து பொறுப்போடு அமல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவின், ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், மதி பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானறியும், பிற உயிரை கொல்லாத நோன்பும். பிற உயிரை கொல்லாத நோன்பு. ஆண்கள் கேட்டாங்க, சாமிஜி மூட்டைப்பூச்சி, கொசு, விவசாயத்துல வருகின்ற பூச்சிகள், அப்புறம் பாம்பு, தேளு, இப்படி எத்தனையோ ஜீவன்களும் கொல்ல வேண்டியிருக்கிறது. நீங்க பிற உயிரை கொல்லாத நோன்புன்றீங்களே, இவற்றை கொல்லவில்லை என்றால் நமக்கு ஆயுள் விபத்தாயிருமே. ஓஹோ, மாத்திருவோம் என்று உடனே உணவுக்குயிர் கொல்லாத நோன்பும் என்றார். பிற உயிரை கொல்லாத நோன்பு என்பதை உணவுக்குயிர் கொல்லாத நோன்பும் என்று மாற்றினார். அதன் பிறகு இந்த 2வது வழியில போதை போர் பொய், இதுல புகையை சேர்த்தார். இப்படி 2 முறை மாற்றத்துக்கு உட்பட்டது இந்த கவிதை. சரி, இப்போ இதுல
ஒவ்வொரு பண்பாட்டிற்கும் உரிய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இந்த உணவுக்குயிர் அது பார்த்து சொன்னேன். புகை ஏன் சேர்த்தார்? போதை, போர், பொய், அதனோடு புகையை ஏன் சேர்த்தார் என்றால், புகை மிகப்பெரிய நச்சு. நுரையீரலை தாக்கி ஆஸ்மா போன்ற நோய்களை உருவாக்கக்கூடிய நச்சு புகை சிகரெட்டு, லாகிரி வஸ்துக்கள். சரி, இதுல இன்னொரு துன்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மது அருந்துபவனுடைய உடலை மட்டும்தான் மது கெடுக்கும். ஆனால் புகை என்பதோ அதை ஊதுகின்றவனுக்கு மட்டும் அல்ல, சம்பந்தம் இல்லாமல் பக்கத்தில் இருக்கின்ற அனைத்து பேருடைய நுரையீரலுக்குள்ளும் அந்த சுவாச காற்றிலே கலந்து போகும். அவனுக்கும் பிரச்சனை வரும். இவன் ஊதுறான், இவன் கெடுக்கிறான், இவன் உடம்பு கேட்ட காரண காரியம் இருக்குது. சமுதாயத்தை கெடுப்பதற்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? பாதிக்கப்படுறதுக்கு அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? எனவே புகை ஒழிக்கப்பட வேண்டியதே. போதை, போர், பொய். வள்ளுவர் புகை பத்தி பேசல, போதை பத்தி பேசியிருக்கிறார். என்னங்க அதிகாரத்தின் தலைப்பு? அம்மை. போர், அதை பத்தி 5 அதிகாரங்களை பேசியிருக்கிறார். பொய், வாய்மை அதிகாரத்துல அதை பேசியிருக்கிறார். ஆனா புகை பற்றி வள்ளுவர் பேசல. ஏன்? அந்த காலத்துல அது இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் புகையிலை கண்டுபிடிக்கல. சோ புகையிலை போடுற பழக்கம் கிடையாது, புகை பிடிக்கிற பழக்கமும் அந்த காலத்துல இல்லை. அதனால வள்ளுவர் அதை பத்தி எழுதல. மகர்ஷி வள்ளுடைய வாரிசாக வந்ததுனால இன்றைய காலத்தில் உள்ள அதை குறைபாட்டை சேர்த்து போதை, போர், பொய், புகை ஒழித்து பொறுப்போடு அமுல் செய்வோம் என்றார். இப்படி அந்தந்த காலத்துக்கு ஏற்ப சமுதாய வாழ்க்கை செயல்களை ஒழுங்குபடுத்துவதுதான் பண்பாடு. ஏற்கனவே எத்தனையோ பண்பாடுகள் வந்தும் இன்றைக்கும் எந்த வீட்டிலோ நாட்டிலோ பிரச்சனையோ வியாதியோ தீராததால் புதியதொரு பண்பாடு உலகுக்கு தேவையாக இருக்கிறது என்பதை உணர்ந்த மகான், இறை தூதராக அந்த மகான் ஐந்தொழுக்க பண்பாட்டை நமக்கு அறிமுகப்படுத்திவிட்டார். இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டை பற்றிய விளக்கத்தை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தாளருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வழக்கம் போல் அருமையான சித்தனுரை ஐயா. ஐயாவிடம் மேலும் விளக்கங்கள் கேட்க விரும்புபவர்கள், இல்லாட்டி கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஐயாவிட்ட கேட்டுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அந்த புகை பத்தி சொல்லல வள்ளுவர். ஆனா இது போதை ஏதோ சொன்னீங்க, அதுக்கு எதுவும் தெரியல எனக்கு, அந்த நேரத்துல கட் ஆயிருச்சு. கல்லுண்ணாமை. ஆமா, அது அதுல வந்துருதுன்றீங்களா போதை? ஓகே ஓகே ஓகே. கல்லுண்ணாமைன்றது போதையில வந்துடும். கரெக்ட், உண்மைதான். புகையும் ஒரு போதை தான். அப்படி பார்த்தா போதை தாங்க. அது ஒரு போதை தான். அடிக்ஷன் தானே எல்லாமே. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். இது இதான் காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் மகரிஷி சொல்லிட்டாரு, ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஆமாங்க.
அது நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சிங்க, அதனால தான் கேட்கணும்னு நினச்சேன். அது வேற ஒன்றும் ம். இல்லையா. ரொம்ப சிறப்பு, வழக்கம் போல. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு சொல்லி சொன்னால், ம். இல்லை இல்லை ஒன்று இன்றைத்தான் அதை நான் உங்கள்கிட்ட அறிஞ்சதுண்டா, இதுவரை காலமும் நான் பார்த்த குறள்கள் திருக்குறளில் நீத்தார் பெருமை என்று தான் நான் பார்த்துருக்கிறேன். இன்றைத்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த நீட்டார் பெருமை என்று சொல்லி ம்ஹும். பக்கத்தில் 2 புத்தகம் இருந்து எடுத்து பார்த்தேன், அதிலும் நீத்தார் பெருமை என்று தான் போட்டிருக்கிறாங்க. இவர் பரிமளக உரையில பாத்தீங்கன்னா நீற்றார் பெருமை தான் போட்டிருப்பார். இதுல ஐயா நம்ம ஐயா நம்ம வரதராஜாவுக்கு நல்லா தெரியுமே. அதான் அவர் ஐயா, அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆ. அது பரிமேலழகர் அப்படி சொல்லி இருக்கலாம். பட் நீத்தார் என்பது அந்த பற்றுகளை நீத்தவர்கள், உலகத்தில் தேவையில்லாத விஷயங்களை விட்டவர்கள் என்ற அர்த்தத்துல எடுத்துக்கிட்டா நீத்தார்ன்றது எடுத்துக்கலாம். 2வது, ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவுன்னு முதல் குறள்லயே நீத்தார்ன்ற வார்த்தையை வள்ளுவரே பயன்படுத்தியிருக்கார். அதனால அது நீத்தார் தான். நீத்தார்ன்றது ஒரு விளக்கம் ஒரு பரிமேலழகர் கொடுத்திருக்கலாம். நீத்தார் என்பது அந்த உயிரை விட்டவங்க. அது எல்லாரும் இவங்கெல்லாம் நீத்தார் பெருமை இவங்க சொல்றது உலக மக்கள். அந்த வான் சிறப்புக்கு அடுத்து நீத்தார் பெருமையை வச்சதுக்கு காரணமே உலகில் பற்றுகளை விடுறது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லை. அப்படிப்பட்ட எல்லாத்தையும் விட்டவங்களுடைய பெருமையை பேசுறதுதான் 3வது அதிகாரமா அதை முக்கியமா வச்சார். நீத்தார்ன்றது வள்ளுவரே பயன்படுத்தியிருக்காரு அந்த வார்த்தையை. அதுக்கு டெபினிஷனும் கொடுத்திருக்காரு. முதல் குறளே கொடுத்துட்டாரு. அதுதான் அது ஒரு கருத்துகள் நிறைய வரும். அது உரையெல்லாம் பாத்தீங்கன்னா 100கணக்குல வருது. பரிமேலழகர் உரையே நான் ஏற்கனவே சொன்னு நினைக்கிறேன். இருள் சேர் இருவினைன்றதுக்கு பரிமேலழகரே இருவினைனா நல்வினை தீவினை எல்லாரையும் போல அவருன்னு சொல்லியிருக்காரு. ஆனா மகரிஷி ஒருத்தர் தான் பழவினை புகுவினைன்னு அதை மாத்தி சொன்னவர். அதுக்கு உதாரண சான்றாக ஆண்டாளுடைய திருப்பாவையிலிருந்து எடுத்து கொடுத்துட்டார் மகரிஷி. போய பிழையும் புகுதருவான் என்றனும். அதனால நீத்தார் என்றது அதே கருத்திலே நம்ம எடுத்துக்கலாம். உலகத்துல இவங்க சொல்றது உயிரை நீத்தவர்கள், அது அந்த பெருமை கிடையாது. பற்று நீக்கியவர்களின் பெருமை, வற்றை நீத்தவர்கள். ஓகே ஐயா, வாழ்க வரம். ஐயா, அடுத்த விளக்கம் என்ன சொல்லி சொன்னால், இந்த திருக்குறள் அதுல அந்த முப்பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று முப்பால் என்று சொல்லி இருக்கு. அதோட 133 அதிகாரம். இதெல்லாம் வள்ளுவரே அதில் செய்யும்போது செய்ததா, இல்லாட்டி அவர் அப்படி அந்தந்த நேரத்தில் படிச்சுட்டு விட்டார், பேருந்து வந்தாக்கள் அதை வகுத்தவையா? இவர் பரிமேலழகர் தான் தொகுத்ததாக சொல்றாங்க. அந்த வரிசையே சிறப்பா தான் இருக்குங்க ஐயா. ஓகே. தமிழ்நாட்டுல ஒரு ஒரு முறை இவர் பேராசிரியர் சாலம் பாப்பையா தலைமையில இந்த அதிகாரத்தை எல்லாம் வரிசைப்படுத்தணும்னு ஒரு அறிவாளி ஆரம்பிச்சாரு. நல்ல வேலை அதை அப்படியே விட்டுட்டாங்க, இல்லைன்னா அதையும் குழைப்பிருப்பாங்க. ஆமாங்கய்யா, உண்மைதான். சாலமன் பாப்பையா அவருடைய உரையில சிலதெல்லாம் குழப்பமா இருக்கும்போது அவரது பார்த்தோம்னா கொஞ்சம் தெளிவா இருக்கும். சில இடத்துல அவரோட தலைமையில வைக்கலாம்னு நினைச்சாங்க. ஆமா, இருந்தாலும் அவரும் தன்னை காப்பாத்திட்ட மாதிரி ஆச்சு, வள்ளுவரும் காப்பாத்திட்ட மாதிரி ஆச்சு. அந்த வேலையை செய்ய விட்டுட்டாங்க. உண்மை என்னன்னா ஐயா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி காலமே ஒரு கரெக்டா வரையறுக்க முடியாம வள்ளுவர் குறிப்பிட்ட ஆண்டுன்னு சொல்றோம். அடுத்தது சில பேருடைய கருத்து வள்ளுவர் ஒருவரே எழுதியிருப்பாரா, அது ஒரு அறிஞர் கூட்டம் எழுதியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஏஷியங்கள் அதெல்லாம் உண்டு. அது என்னைக்கும் இருக்கும். அது வள்ளுவருடைய இந்த அதிகார வைப்பு முறை ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருச்சு. அந்த வள்ளுவர் கதையெல்லாம் இருக்கு சங்க பலகையில. அந்த ஔவையார் தான் அதை முன்னிறுத்தி அந்த சங்க காலத்து ஔவையார் அவங்க பண்ணது. அதுல அவங்க அந்த நேரத்துல புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலைன்னே ஒண்ணு வந்தது. அதுல நிறைய புலவர்கள் ரொம்ப சிறப்பா பாடியிருக்காங்க. அணுவை துளைத்து ஏழ்கடலை கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல்னு இடைக்காடனார் பாடினாரு. ஔவையார் ஒருபடி மேல போய் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் பாடினாங்க. எல்லாம் அந்த நேரத்துல பாடினதுன்னு சொல்றாங்க.
1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததற்பின் போயொருத்தர் வாய் கேட்க நூலுலவோ மண்ணு தமிழ் புலவராய் கேட்க விட்டிருக்கலாம். அந்த ஒரு நூலை படிச்சாலே போதும், அதுல இல்லாதது எதுவுமே இல்லைன்னு நிச்சயமாங்கய்யா. கூகுள்ல போய் தேடுறதுக்கு பதிலா திருக்குறளை போய் தேடலாம். என்ன சொல்யூஷன் வேணும் லைஃப்ல, நமக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு பதில் அங்க இருக்குங்க. அதனால அதிகார வைப்பு முறை வள்ளுவர் செஞ்சாரா மத்தவங்க அது பிரச்சனையே இல்ல. இப்ப இருக்கிற அமைப்பு முறை ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. பொருள் இன்பம் என்னுடைய சிந்தனையின்படி பார்த்த போதும் அந்த வரிசை கிரமமா தான் அதிகாரம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு கிருஷ்ணாம்பேட்டை குப்புசாமி முதலியார் உரைன்னு ஒண்ணு பழைய உரை அது. அவரு எனக்கு தாத்தா முறை வேணுமையா. அவரு நான் பள்ளி நாட்கள்ல அவங்க குடும்பம் நொடிச்சு போச்சு. அடுத்த தலைமுறை அந்த பேப்பர் எல்லாம் பிரிண்ட் பண்ணி லூஸா வச்சிருந்தாங்க. நான் நம்ம மன்றத்துல ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அது அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்ததுனால அறத்துப்பால் பொருட்பால் மட்டும் அந்த காலத்துல ஏதோ ஒரு 10 ரூபாயோ நம்ம கொடுத்து எனக்கு கொடுத்த காசெல்லாம் சேர்த்து வச்சு அந்த புக்கை வாங்கி பைண்ட் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் நான் வேலைக்கு சேர்ந்த பிறகு அதை எங்கேயோ தூக்கி போட்டாங்க. இப்போ டொரண்டோல ஒருத்தர் சி ராஜேந்திரன் ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ இங்க இருக்காரு அவரு, கனடால டொரண்டோல. அவர் தான் சொன்னார் அந்த கிருஷ்ணாம்பேட்டை குப்புசாமி முதலியார் உரைன்னு. அதுல 1330 குறளுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அதாவது ஒரு குருக்கு முன்னாடி சீடர்கள் அமர்ந்து குரு ஒவ்வொரு பாடலா பாடிக்கிட்டு வராரு. ஒரு பாடலை பாடி முடிச்ச உடனே அதை ஒட்டி ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதிலாக அடுத்த குறள் வரும். அப்படியே வரிசையா லிங்க் இருக்கும். அந்த புக் எனக்கு இன்னும் இவரு சொல்லியிருக்காரு, அது இருக்கு, அது தேடி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல லிங்க் இருக்கியா, ரொம்ப அருமையான முறையில அனுப்பினா நம்ம சென்னையில இந்த மாதிரி நூல்களுக்கு என்ன இருக்காங்களே. ஆமாங்க. இல்ல இவர் ஒருத்தர் சி ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்டு ஐஆர்எஸ் மேன். அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டொரண்டோ தமிழ் காங்கிரஸ்ல ஒரு மீட்டிங் நடந்தது, அதுல போயிருந்தேன். அப்புறம் அவர் ஒரு நாள் வீட்டுக்கும் அவரை ரொம்ப அற்புதமான பொக்கிஷமா இருக்கும். ஆமாங்க, நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். ஆமாங்க. ரொம்ப சிறப்பையா. பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இன்றைய வகுப்பை மிகவும் சிறப்பாக நடைபெற்று தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு அனைவருமாக சேர்ந்து ஒரு வாழ்த்து கூறுவோம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு,